விஜயவீர அதிகூடிய வாக்குகளை பெற்றார். கொள்விநாடு சில்வாவையே தோற்கடித்தார். படித்த மேதை என்று கூறப்பட்ட கம்யூனிஸ்ட் சோசலிச முன்னணியில் இருக்கின்ற கொள்விநாடு சில்வாவையே தோற்கடித்தவர்தான் ரோஹண விஜயவீர. இதை கண்டு அஞ்சிய ஜேஆர் தான் ஜேவிபியை அளிக்க வேண்டும் என்று திட்டமிட்டார். இதில் திட்டமிட்ட ஜேஆர் இளைஞர்களுக்கும் யுவதிகளுக்கும் ஜேவிபிக்கு பின்னால் அணி திரள்கிறார்கள் என்பதனை உணர்கிறார். இதனால் தான் சார்ந்த சமூகம் இனி பதவிகளுக்கு வர முடியாது. 83 இனக்கலவரத்தினை உருவாக்குகின்றார். 83 இனக்கலவரத்தில் தமிழர்கள் அளிக்கப்பட்டதினை காரணம் காட்டித்தானே செய்த இனப்படுகொலையினை தாமே தமிழர்களை ஏவிவிடப்பட்ட இனப்படுகொலையினை சம்பந்தம் இல்லாத ஜேவிபியையும் கம்யூனிஸ்ட் கட்சியையும் சமசமாஜ கட்சியையும் தடை செய்கிறார். தடை செய்து அரசியல் எதிரியின் வருங்காலத்தில் பதவிக்கு வர இருக்கிறவர்களை தடுக்கிறார். 3 கட்சிகளை தடை செய்தலும் சமசமாஜ கட்சியையும் கம்யூனிஸ்ட் கட்சியையும் தடையில் இருந்து நீக்கிவிட்டு ஜேவிபியுடன் இளைஞர்களும் யுவதிகளும் இணைந்ததால் அவர்களின் தடையை தொடர்கிறார். தனது நரிப்புத்தியினால் இந்த கட்சிகள் மீண்டும் அரசியல் தலைமைகளை எடுத்துவிடும் என்று உணர்கிறார். இதனால் வெளிப்படையாக ஜேவிபி அரசியல் செய்ய முடியாது என்பதனால் ரகசியமாக அரசியல் செய்ய முற்படுகிறார். ரோஹண விஜயவீர இது யாவரும் அறிந்த உண்மை. வெளிப்படையாக நீங்கள் அரசியலை தடுக்கின்ற பொழுது அந்த தடுக்கின்ற அரசியல் அபிலாசைகள் உள்ளவர்கள் ரகசியமாக செயல்படுவது வழக்கம். அதை தனது பாதாளக உலக கோஷ்டிகளை வைத்து பல குண்டர்களை அடிதடிக்காரர்களை வைத்து அடக்குகிறார். இதில் உச்சகட்டம் தான் ரணில் விக்ரமசிங்கவின் தலைமையில் உருவாக்கப்பட்ட பட்லந்த வதை முகாமும் கொலை முகாமும். எமது அரசியலை தடுப்பதற்காக அவர்கள் எம்முடன் பல்கலைக்கழகம் வந்தவர்களை டயர் போட்டு கொளுத்தினார்கள். எம்முடன் வந்தவர்களை கொலை செய்தார்கள். ஆனால் பௌத்தனாக நான் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் ரஞ்சன் விஜயரத்னாவுக்கு திம்பிரி கசாவிலும் அதே மாதிரி கொலை செய்தவர் ஆமர் வீதியில் கொலை செய்யப்பட்டார். ஒருவர் மேடே ரவியில் கொலை செய்யப்படுகிறார். இன்னொருவர் திம்பிலி கசாவில் கொலை செய்யப்படுகிறார். இந்த கொலைகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் ஒரு பௌத்தனாக இந்த கொலையை பார்க்கிறேன். பௌத்தனாக எங்கள் கட்சியினரை எங்கள் அரசியல் தலைவர்களை கொன்றவர்களை நடந்த பௌத்த மதத்தின் ஒரு தண்டனையாகத்தான் பார்க்கிறேன். பௌத்த மதத்தில் கூறப்படுவது அநியாயம் செய்தவன் அநியாயமாகத்தான் சாவான் என்று. அப்படித்தான் நான் மேடேரவியில் இறந்தவனையும் திம்பிரிகசாவில் இறந்தவனையும் பார்க்கிறேன். எங்களில் பலர் டயர் போட்டு கொளுத்தப்பட்டோம். எங்கள் நண்பர்கள் ஆறுகளில் எறியப்பட்டார்கள். இதைத்தான் ஓரின சேர்க்கையில் இருக்கின்ற அரசியல்வாதிகளின் இரத்த வெறியும் இளைஞர்கள் மீது இருக்கின்ற வெறியையும் காட்டினார்கள். கொழும்பு பல்கலைக்கழகத்தில் பட்லந்த வதை முகாமிலும் எம் இனத்தவர்கள் எந்த வகையிலும் எம் அரசியல் தலைவர்களும் எங்களுடன் சம்பந்தம் இல்லாதவர்களும் கொலை செய்யப்பட்டார்கள். இதற்குரிய தண்டனையை உரியவர்களுக்கு கிடைக்க வேண்டும்.